உளுந்தூர்பேட்டையில உங்களுடைய தொகுதிக்கு உதயகுமார் அந்த இருக்கிறார் வேட்பாளர், அவருக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை முதன்மையா வெற்றி பெற வைக்கணும். அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இதே இடத்துல உங்களை எல்லாம் நான் திருப்பி வந்து சந்திப்பேங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரிஷிவந்தியம் தொகுதி வேட்பாளர் ரங்கநாதன் அவர் வந்திருக்காரு. நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் ரிஷிவந்தியத்தை சேர்ந்த மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தென்னந்தோப்பு சின்னத்துல ரங்கநாதன் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சங்கராபுரம் வேட்பாளர், நமது வேட்பாளர் நடராஜன் வந்திருக்கிறார். அவருக்கும் அந்த சங்கராபுரம் தொகுதி மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் இப்ப பேசினதெல்லாம் கேட்பீங்க, நிச்சயமா எல்லா ஊருக்கும் செய்வோங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு நடராஜன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிச்சு அவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பக்கம் நம்மளோட கூட்டணியில ராமதாஸ் ஐயா இருக்காரு. அதனால அவருக்கும் அவர் பையன் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம நடந்துகிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு உடல்நல சேலத்துல பேசும்போது மயக்கம் மருத்துவமனையில இருந்தாரு. நேற்று பேசின ஐயா கிட்ட நல்லபடியா இருக்கம்மான்னு சொன்னாரு. அதனால அவருக்கும் நீங்க எல்லாம் நம்பிக்கை வைக்கணும் அவர் மேலையும். எதுக்காக சொல்றேன்னாக்க அவரும் ஒரு முடிவோட இருக்காரு. நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு தான் நாங்க இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் நல்ல விதமா இந்த உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட எல்லாம் நான் அன்பா கேட்டுக்கிறது, தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைங்க. இது பின்தங்கிய மாவட்டம், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்தந்த மாவட்டங்கள் வாரியா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க செய்வோங்கிறத அன்போட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு, நாளை நமதே, வெற்றி நமதே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.